இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்திருக்கின்ற இந்த பகுதியினுடைய பெரியவர்கள் தாய்மார்கள் மேடைகளை விட்டிருக்கின்ற யாரையும் குறிப்பிட மறந்திருந்தால் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பு மக்களுக்கு எடுத்து பஞ்சாப சிந்து குஜராட்ட மராட்டா திராவிட जनगण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता जय हे நேரத்தில் உறுதுணையாக இருப்பேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கும் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இந்த புதுவை மாநிலம் வளர்ச்சி பெறும் என்ற நம்பிக்கையும் தெரிவித்து அவர் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதற்கு என்னுடைய மனம் எண்ணமாகும். அது மத்திய அரசு மேலும் மேலும் நிதி ஒதுக்கி தர வேண்டும் என்ற தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய இந்த பகுதியில் இருக்கின்ற 30 நாம் இன்னும் எட்டவில்லை. ஆனால் 30 நிச்சயமாக எட்டுவோம் என்பதற்கான அறிகுறிகள் வந்துவிட்டன. காரணம், இப்போது ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 20 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலைகள் அமைத்துக் கொண்டிருக்கின்றன. 2 to 20 கிலோமீட்டர். இந்த பசுமை சாலை திட்டத்தினுடைய அடிப்படையிலே அசோகர் காலத்திலே அப்படின்னு சொன்னல, அசோகர் காலத்திலே சாலைகள் மருங்கிலே மரங்கள் நடப்பட்டன. அது இருந்ததா இல்லையா சரித்திரம், அதை பார்த்தா நம்ம சொல்றோம். ஆனால் நீங்களெல்லாம் பாக்கியசாலிகள். இன்னும் சில ஆண்டுகளுக்குள்ளாக நம்முடைய தேசிய நெடுஞ்சாலைகளிலே பசுமை நிறைந்த சாலைகள் நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். இரு மரங்கிலும் பசுமை நிறைந்த மரம் செடி கொடிகள் நடப்பட இருக்கின்றன. இது நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பெடுப்பதற்கு முன்பாக ஏறக்குறைய எல்லா பெரிய துறைமுகங்களும் நஷ்டத்திலே இயங்கிக் கொண்டிருந்தன. இன்று ஏறக்குறைய எல்லா துறைமுகங்களும் லாபத்திலே இயங்க ஆரம்பித்திருக்கின்றன. நாம ஒரு புதிய நீர்வழிச்சாலையை திட்டமிட்டிருக்கின்றோம். அப்படின்னு சொன்னா ஆந்திரால இருந்து போட்ல இங்க வந்துடலாம். உங்களுடைய பொருட்களை இங்கிருந்து நீங்க கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா இங்கிருந்து நீர்வழியாகவே போய்விட முடியும். உங்களுக்கு அதுவும் கூடிய விரைவிலே அமைய இருக்கிறது என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். சுற்றுலாத்துறையுடைய மேம்பாட்டிற்காக நம்முடைய துறை மூலமாகவும் நாம் அதிக கவனம் கொடுக்கின்றோம். கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பித்து கடலோர பகுதி வழியாக பாண்டிச்சேரி வழியாக மகாபலிபுரம் சென்னை செல்லக்கூடிய சாலையை 4 வழி சாலை தேசிய நெடுஞ்சாலையாக மாற்ற வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். இப்ப நமக்கு கன்னியாகுமரியிலிருந்து வரக்கூடிய எல்லா வாகனங்களும் மதுரை, திருச்சி அந்த மாதிரி போயிட்டு இருப்பாங்க. இந்த சாலை அமைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் கன்னியாகுமரியிலிருந்து வரக்கூடியவருடைய பெரும்பான்மையான எண்ணிக்கை எல்லாரும் பாண்டிச்சேரி வழியா போக ஆரம்பிச்சிருவாங்க. தமிழக அரசாங்கத்திடம் நாம் ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இந்த சாலையை எடுத்து நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கின்றோம். நம்முடைய துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய நிதின் கட்கரி அவர்கள் இந்த சாலை அமைப்பதற்காக 10,000 கோடி ரூபாய்கள் நான் தருவதற்கு தயார் என்று அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே அதனுடைய பலன் அதிகமாக பாண்டிச்சேரிக்கும் வந்து சேர முடியும். இன்று இரவே நான் டெல்லிக்கு செல்ல இருக்கின்றேன். நாளை சில முக்கியமான தலைவர்களை சந்தித்துவிட்டு நாளை திரும்புவேன். எங்களால் இயன்ற அனைத்து முயற்சிகளையும் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக மேற்கொள்வோம். மகிந்த அமரவீரா தமிழக மீனவ படகுகளை பறிமுதல் செய்து இலங்கை மீனவர்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு மீன்வளத்துறை அமைச்சர். சொல்றதுல ரொம்ப ஈஸி தான், சொல்றது ரொம்ப ஈஸி. அப்படின்னா அங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய படகுகளும் இங்கே இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துருமே. இதெல்லாம் சொல்றதுக்கு ரொம்ப அலங்கார வார்த்தைகள் சொல்றதுக்கு நல்லா இருக்கும். அவங்களும் மீறி இங்கே வர்றாங்க, அவருடைய படகுகளும் இங்கே சிறைப்பிடிக்கப்படுது. அப்போ அவங்களுடைய படகு நம்ம எடுக்க வைக்க முடியுமா? ரொம்ப முக்கியமான விஷயம், அங்கேயும் தமிழர்கள் ஏறக்குறைய 20 ஆண்டுகளாக மீன்பிடிக்க அனுமதிக்கப்படாத தமிழர்கள்
ஒருவேளை அப்படி நினைச்சு சொல்றாங்களே என்னன்னு எனக்கு தெரியல. தமிழக மீனவர்களை துன்புறுத்துற அளவுக்கு பேசியிருக்காரு மகிந்த அமர்வீரா. அது சம்பந்தமா எக்ஸ்பிரஸோட கண்டனம் ஒப்படைக்கும் போது அதை நாங்கள் எடுத்து செய்வதற்கு தயாராக இருக்கோம். 10,000 கோடி ரூபாயில் இல்லைங்க. இங்கேருந்து ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு எங்கே இருக்குது? இப்போ மாநில அரசாங்கத்துக்கு இருக்குது. மாநில அரசாங்கம் அதை மத்திய அரசாங்கத்திடம் ஒப்புதல் தரும்போது அதை நாங்கள் எடுத்து செய்வோம். நான் கேட்டுக்கிறோம், ஏற்கனவே கேட்டுக்கிறோம். ஜல்லிக்கட்டு வாரத்தில் மத்திய அரசு வந்து சரியான முடிவு எடுக்கல, அதனாலதான் இந்த தடைக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சி விமர்சனங்கள் நிறைய வந்து மக்களுக்கு அது தெரியும். சும்மா விமர்சனம் பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு சில பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு தெரியும், அந்த குழுவை சேர்ந்தவர்களுக்கு தெரியும் என்னென்ன பண்ணியிருக்கோன்ட்டு. மக்கள் இதை பார்த்துக்கிறோம்.